ஏடி ஃபேம் ஊட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஜஸ்ட் 150 நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும், ஒன் நைட்டு ஜாலியாக ஸ்டே பண்ணலாங்க. அந்த மாதிரி வாங்க யாருமே வரல, நான் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். ஊட்டி வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். ட்ராவலை தாண்டி உங்கள் லைஃப்பை வேற எதுவுமே மாற்றாதீங்க. ஏடி ஃபேம் வண்டி எடுத்தாச்சு, வண்டி எடுத்துகிட்டு அன்னூர்கிட்டயே வந்தாச்சு. ஊட்டி சடன் பிளான் கைஸ். நேற்று நைட்டு தான் நாளைக்கு ட்ரிப் எங்காவது போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஊட்டி மைண்டுக்கு வந்தது. இட்ஸ் குட் ஃபார் த ஹார்ட் சன்னு போகலான்னு முடிவு பண்ணி பிளேஸஸும் சூஸ் பண்ணிட்டேன். நைட்டே திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் கிளம்பியாச்சு. இந்த விளாகில் ஊட்டியில் மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடங்களுக்கு போக போகிறதில்ல. மோஸ்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ், நிறைய பேத்துக்கு தெரியாத பிளேசஸ்க்கு தான் போக போகிறோம். 2 days பிளான் பண்ணியிருக்கேன். டே 1 இன்னைக்கு 4 places, டே 2 நாளைக்கு 4 places பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்லேயே மோஸ்ட் ஹைலைட் நம்ம தங்க போகிற ஸ்டே தான். நீலகிரி மாவட்டத்திலேயே ரொம்ப அஃபோர்டபுளான ஸ்டே. ஊட்டியில் இப்படி ஒரு ஸ்டேவா அப்படின்னு வீடியோ எண்டில் கமெண்ட்டில் என்ன பாராட்டுவீங்க. ஏடி ஃபேம் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் நிறுத்தியிருக்கேன். காய்ஸ், பிளாக் தண்டர் வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. குன்னூர் ஊட்டி என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் வந்துட்டோம். இ பாஸ்லாம் இங்கே தான் செக் பண்ணுவாங்க. நம்ம புது பைக்கில் ஃபஸ்ட்டு ஹில் ரைடு இது. ஒரு பிளேஸ் வியூ சூப்பராக இருந்தது காய்ஸ். சரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இங்கே நிறுத்தியிருக்கேன். காய்ஸ், மேலே ஒரு பர்பிள் கலர் பூ இருக்குது பாருங்க. அது இந்த சீசனுக்கு மட்டும்தான் பூக்குமாமா. சூப்பராக இருக்குது பாருங்க கலரு. சரி அப்படியே கிளம்பலாம் ஏடி ஃபேம். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. காய்ஸ், குன்னூர் வந்தாச்சு. மார்னிங் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு போயிடலாம். தட்டிட்டு அருமையாக இருக்குங்க கைஸ். இதுதான் ஹோட்டல் ராமச்சந்திரா, இங்கே தான் சாப்பிட்டேன். ஏடி ஃபேம் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டோம். கெட்டி வேலி வியூ பாயிண்ட். இங்கே ஒரு டெலஸ்கோப் இருக்குங்க. அதுலேருந்து பார்த்தா கெட்டி வேலி அவ்வளோ பக்கத்தில் தெரியுது. ஒரு அருமையான பிளேஸ். வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. பெர் ஹெட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நோ வெஹிக்கிள் பார்க்கிங் சார்ஜஸ். உள்ள நிறைய ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. மேங்கோ, கூலிங் பியர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. காய்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். அழகான ரயில்வே ஸ்டேஷன் டனல். இது பைக் பார்க்கிங். கார்லாம் வந்தால் ரோட் சைடில் சேஃப்டியாக பார்க் பண்ணிக்கலாம். நோ என்ட்ரி ஃபீ, நோ பார்க்கிங் சார்ஜஸ். கெட்டி வேலி வியூ பாயிண்ட்லேருந்து 2 kilometers. காய்ஸ், டனல் வியூன்ட்டு நம்ம செகண்ட் ஸ்பாட் வந்திருக்கோம். காய்ஸ், இங்கே பாருங்கள் டனல் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பிளேஸை இப்போ தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஊட்டி வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது காய்ஸ். ட்ரெயின் வந்தால் ஓடணுங்க. சொல்லி வாயை க்ளோஸ் பண்ணல, அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு. ஆரன் சவுண்டு கேட்குது பாருங்க காய்ஸ். ட்ரெயின் வர சத்தம் கேட்குது, ஆரன் அடிக்குது. ட்ரெயின் வந்துருச்சு காய்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸை விட 2வது பிளேஸ் தாரம் மக்களே. சூப்பராக இருக்குது. கரெக்டாக டனல் கட்ட நிற்கும் போது ட்ரெயின் கிராஸ் ஆகுது. சூப்பரான வைப்புங்க காய்ஸ். அடுத்ததாக ஊட்டியில் ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் காய்ஸ். லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சரியான வெயிலாக இருக்குங்க. போட்டு பொழந்து எடுக்குது வெயில். கூட்டம்லாம் இல்லை. சூப்பரான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வாங்க, இல்லை ரெய்னி சீசனில் வாங்க. இந்த மாதிரி சம்மர்லாம் வந்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்லாம் போட்டு வெயில் பொழந்து எடுக்குதுங்க. சரியான வெயிலாக இருக்குது. ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில். அதுவும் ரெய்னி டைம்லலாம் அட்டகாசமாக இருக்கும். நான் இப்படி இருக்குன்னு நினைக்கல. மேலேயே இந்த அளவுக்கு வெயிலாக இருக்குதுங்க. லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட் எல்க் ஹில்ல லொக்கேட் ஆயிருக்க 140 years ஓல்டு முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். காய்ஸ், முருகரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஊட்டி வந்துட்டு எப்படிங்க முருகர் பார்க்காம போகிறது? மலேசியாவில் இருக்க மாதிரி முருகர் ஸ்டாச்சு பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. 40 feet ஹைட்டாமா இது. இங்கே சிவன் டெம்பிளும் இருக்குது, குட்டி ஹில் டெம்பிள். நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ். தரிசனம் முடிச்சாச்சு, அப்படியே கிளம்பலாம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. காய்ஸ், ஸ்டே ரீச் ஆயாச்சு. இது ஒரு ஹாஸ்டல் ஸ்டே அண்ட் ரூம்ஸும் இருக்குது. வாங்க உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், ஸ்டேக்கு வந்தாச்சுங்க. ஜஸ்ட் 150 தாங்க. 150க்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. கைஸ், எல்லாருக்கும் செப்பரேட் லாக்கர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் லக்கேஜஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சேஃப்டியாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வாஷ்ரூம். இதுவும் நல்லா இருக்குங்க. இங்கே வருங்க, ஹீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க.
ஜஸ்ட் 150ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் செமையாக இருக்குது கைஸ். நீங்கள் ஊட்டியில் வந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹாஸ்டலை எடுத்துக்கோங்க. நீட்டாக ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட்டாக இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபேமிலிக்கும் தனி ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரூம்ஸ் வந்து 500, ஒரு ரூம் 500. ஹாஸ்டல் வந்து ஜஸ்ட் 150 தான். எல்லாரும் காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் 150 கொடுத்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். சூப்பராக இருக்குங்க. இங்கே நைட் ஹாஸ்டலில் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ புத்தா யூத் மீட் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பாமா, அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. டான்ஸ்லாம் பண்ணிட்டு ஒரே வைபாக இருந்தது நைட்டு ஃபுல்லாக. ஓகே கைஸ், குட் நைட். vlog மார்னிங் கன்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், குட் மார்னிங். நேற்று ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன், எப்படி இருக்கும் 150 ருபீஸ்க்குன்னு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து தங்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஃபுட்டும் கீழே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கீழே கேண்டீன் இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே கூட சாப்பிட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். 85 வாங்க. அப்படியே ரூம் பார்த்துருப்பீங்க, உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் சைடு ரிசப்ஷன் ஏரியா, ரைட் சைடில் வெயிட்டிங் ஏரியா. கீழே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, கேண்டீனும் கீழேயே இருக்குது. இங்கே ஹாஸ்டல் பக்கத்தில் நியர்பை ஒரு மியூசியம் இருக்காமா, பார்க்க போலான்னு வண்டி எடுத்தேன். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் மியூசியம் தான் போறோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், வாங்க வாக் பண்ணியே போலான்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க கூட கிளம்பிட்டேன். இப்போ நீங்க பிளேன்ஸ்ல இருந்து இங்கலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பாரடைஸ்குள்ள கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இயற்கை காத்து நம்ம மேல படுறப்போ அப்படியே எங்க ஊட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. இவங்க எல்லாருமே ஊட்டி தான். நீங்க இங்க வந்தீங்கன்னா ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னா கண்டிப்பா 3 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா நாங்க இருப்போம். நாங்க ஆல் இன் ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நாங்க போன டைம் மியூசியம் ஓபன் பண்ணல, 10:30க்கு மேல தான் ஓபன் பண்ணுவாங்களாமா. நாங்க கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டோம். ஸோ போயிட்டு ரிட்டன் ஹாஸ்டலுக்கே வந்துட்டோம் கைஸ். செக் அவுட் பண்ண போறேன். நேத்துல இருந்து செமையா போச்சுங்க. அடுத்த பிளேஸ் போய் பார்க்க போறேன். போயிட்டு என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்குறோன்ட்டு நீங்களும் பாருங்க. 85 செக் அவுட் பண்ணிட்டு மியூசியம் வந்துட்டேன். நம்ம உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு டைம் இல்லை, ஃப்ரண்ட்ல மட்டும் கவர் பண்ணலான்னு வந்தேன். உள்ள பழைய பொருட்கள்லாம் இருக்கு, நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு. இதுவும் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். நீங்க ஊட்டி வந்தா கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், cairn hill eco awareness center. என்ட்ரி ஃபீஸா 40 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க, பைக் பார்க்கிங்க்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க கைஸ். மியூசியம்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, புலி, கரடி, மேப் எல்லாம் இருக்கு. நீலகிரிஸோட மேப்பு, ஹிஸ்டரி ஆஃப் நீலகிரிஸ், பேர்ட்ஸ் பத்திலாம் நிறைய இருக்கு. பரவாயில்லையே, இப்படி ஒரு பிளேஸ் சூப்பரா இருக்கு கைஸ். ஓ, இதுலதான் போகணுமான்ருக்கு. 85 இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே ஃபாரஸ்ட்குள்ள ட்ரெக் பண்ணி ஒரு 800 மீட்டர் போகணும். உள்ள யாருமே வரல, நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். அனிமல்ஸ்லாம் வருமானு தெரியல, பார்ப்போம். நிறைய மரமெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நேச்சரோட ஒரு வைபாக போகலாங்க. ஊட்டியில் இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வேறு லெவல் வைப்பில் இருக்குங்க. காய்ஸ், அடுத்ததா கேரட் ஃபேக்டரிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், கேரட்லேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்காமா. இங்கே பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாமா. இங்கே இருக்கிறதுல செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டியாமா. காய்ஸ், எப்படி வாஷ் பண்ணதுன்னு பாருங்க. காய்ஸ், ஸ்டாஃப் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா நமக்கு என்ன ஏதுன்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்றாங்க. எப்படி கேரட்லாம் க்ளீன் பண்றாங்க, எப்படி ப்ராசஸ் ஆகி போகுது, அதெல்லாம் இங்க வந்தா தெரிஞ்சுக்கலாம். ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேரட் ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணுங்க. காய்ஸ், கேரட் ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்த இடத்துக்கு போல வாங்க, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் போவோம். காய்ஸ், ஃபைனலா யூகாலிப்டஸ் ஆயில் ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். காய்ஸ், இதுதான் நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் ஸ்பாட்டு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். யூகாலிப்டஸ் ஆயில் தயாரிக்கிற ஃபேக்டரி. ரீசெண்டா இந்த யூகாலிப்டஸ் ட்ரீயை வளர்த்தறதுக்கு தமிழ்நாட்டில் பேன் பண்ணாங்க. நிலத்துக்கு அடியில் இருக்க தண்ணியை நிறைய இந்த மரம் growthக்கு எடுத்துக்குதுன்னு இந்த பாய்லர்ல தான் யூகாலிப்டஸ் இலைகளை போட்டு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஆயில் தயாரிப்பாங்களாமா. இப்போ 1 மந்தா இலை இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாமா. இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட ஆயில்ஸ் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி கொரியர்ல கூட வாங்கிக்கலாமாமா. நான் டிராவல் பண்ண எல்லா லொகேஷன் லிங்க்கும் ஆர்டரா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஊட்டி போற மாதிரி இருந்தா கிளிக் பண்ணி மேப் போட்டு போய்க்கங்க. கைஸ், ஹில்ஸ்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இருட்டாயிருச்சு. 2 டேஸ் ட்ரிப் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கும் இந்த vlog இன்ஃபர்மேட்டிவா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான இடத்துல சந்திக்கலாம். நான் அஸ்விந்த், இது நம்ம டிராவல் சேனல். ஓகே, பபாய்.